நேத்தியிலிருந்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்ச் இல்ல. பட் ஆனா, இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, 170, 180 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆச்சு மார்னிங்ல. பட் ஆனா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கன்டினியூஸ் ரெக்கவரி இருந்தாலும், பாசிட்டிவா ஒரு பக்கம் டர்ன் ஆனாலும் அது சர்வைவ் ஆகல. பட் க்ளோசிங்ல ஒரு நியூட்ரல் க்ளோசிங் தான் நிஃப்டில. ஆனா, இன்னைக்கு பாசிட்டிவ் என்ன அப்டின்னா, பையிங் வந்து அக்ராஸ் எல்லா செக்டார்லயும் கொஞ்சம் வந்தது. செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல. செக்டார்ல ஒரு சில செக்டார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. என்ன செக்டார் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமா நிஃப்டி விழாம சர்வைவ் ஆனதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸு 1% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் கை குடுத்துருக்கு. நியர்லி 0.4% இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. தொடர்ந்து பேங்க் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும், இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்தது. நிஃப்டி பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாம தவிர்க்கப்பட்டிருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே ஒரு புல்லிஷ் கேண்டில். இதில பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு லார்ஜ் வாலட்டிலிட்டில இருந்தது. லார்ஜ் அந்த ரேஞ்ச் ஹைக்கும், லோக்கும் இருக்கிற ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருந்தது. இத தாண்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸு, இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸு, நியூஸ் இம்பாக்ட் இருக்கிற கம்பெனிஸ் எப்படி டர்ன் ஆயிருக்கு. இத பத்தி தான் இந்த போஸ்ட் மார்க்கெட் வீடியோல பார்க்க போறோம். ஓவரால் வீக்ல மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஈவினிங், அதாவது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வெபினார் ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளைக்கு காலையில் கோயம்புத்தூரில் 11 மணிக்கு நேரடியான ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னியோட வீடியோவில் நம்ம போகலாம். 25,500க்கு மேலே முடிஞ்சது. 17 பாயிண்ட் இறங்கி இன்னைக்கு 25,500க்கு பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இதில் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கவரி செகண்ட் ஹாஃபில் இருந்தது. ஒரு லார்ஜ் வாலட்டைல் இருந்தாலும் ரொம்ப ஸ்மால் பாடி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கும் க்ளோஸ் ஆன ப்ரைஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 25,318 வரைக்கும் வந்திருக்கு. ஹை 551 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 230 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் ஆன வாலட்டிலிட்டி இன்னைக்கு இன்ட்ராடேல இருந்தது. அதே மாதிரி நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது நிஃப்டி வரப்போகிற வாரத்துக்கான ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் அப்படின்னா 25,200 ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல். இதுக்கு அடுத்த லெவல் 25,000. ஸோ இந்த 2 லெவல் தான் வரப்போகிற வாரத்துக்கான ரொம்ப ஒரு குரூஷியலான லெவலாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் நிஃப்டியில் அப்படின்னா 25,700க்கு மேலே ஸ்ட்ரென்தன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு பவுன்ஸ் பேக்கான ஒரு பாசிபிலிட்டியும் அந்த லெவலில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நியர்லி 200 பாயிண்ட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அடுத்தது 57,876ல் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் 0.5%க்கு மேலே பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் டொமஸ்டிக் சென்டிமெண்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ரீட்டைன் ஆகிறது. செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் இது எல்லாமே இன்றைக்கி கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் சேர்ந்து கை கொடுத்தது பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆக ஒரு காரணமாக பார்க்கலாம். 322 பாயிண்ட் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், நேத்தியோட ஹையை இன்றைக்கி பேங்க் நிஃப்டி உடைச்சிருக்கு. நிஃப்டியை விட ஒரு லார்ஜ் பாடி புல்லிஷ் கேண்டல் பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டார் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இல்லை இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டாருமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது. ஒரு சில செக்டார் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக இருந்தது. இல்லை அதே இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனது ஒரு காரணம். தொடர்ந்து வீக்கான மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி மோர் தென் 1.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆனது. இந்த 2 ரீசன். மூணாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ் நியர்லி 0.8% இன்க்ரீஸ் ஆனது. பிரைவேட் செக்டார் பேங்க் 0.4% கிட்ட இன்க்ரீஸ் ஆனது. ஆட்டோ செக்டார்லேயும் ஒரு பவுன்ஸ் பேக். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு அகைன் 1 to 2% இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக டர்னாக இருக்கிறது ஒரு காரணமாக பார்க்கலாம். இன்றைக்கி அதிகமாக இறங்கி இருக்கிறது அப்படின்னா கன்சூமர் டியூரபிள்ஸ் தொடர்ந்து இன்னும் வீக்காக இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். நிஃப்டி 50 20 ஸ்டாக் இறங்கியிருக்கு, 30 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸு இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. நேற்று ரொம்ப அதிகமாக ஃபாலோ ஆன அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி அகைன் நியர்லி 3% வரைக்கும் இன்ட்ராடேயில்
ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. மெட்டலில் டாடா ஸ்டீல் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி லைஃப் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல் லார்ஜ் பிளாக் டீலோட இம்பேக்ட் இன்றைக்கி 4% கிட்ட இறங்கி நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸில் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா கன்சூமர், டெக் மஹிந்திரா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தோம். பட் பெரிய அளவுக்கு இன்றைக்கி சர்வைவ் ஆகலை. நியர்லி 2% கிட்ட இறங்கியிருக்கு. இண்டிகோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நேற்று பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி அது நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட், ரிலையன்ஸ் தொடர்ந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ரிலையன்ஸ் தாங்கி பிடிச்சது. நேத்தியோட மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆனது. நிஃப்டியில் பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி நிஃப்டி நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ரிலையன்ஸ் வந்து மோர் தென் 1% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஐடிசிலையும் இன்றைக்கி வந்து வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் எல்ஐசி, பிரிட்டானியா, ஜிண்டால் ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ் லீட் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏபிபி குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, டிவிஸ் லேபோட ரிசல்ட்டு இந்த 2 ஸ்டாக்கும் இன்றைக்கி மோர் தென் 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பஜாஜ் ஹோல்டிங் இந்த வாரம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்து அதிகமான வால்யூமோட ட்ரேட் ஆனாலும் நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பவர் ஃபினான்ஸோட ரிசல்ட் இம்பேக்ட் இன்றைக்கி மோர் தென் 2% ஃபால் ஆகிருக்கு. கமின்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்டு, கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸு, ஏபிபியோட ரிசல்ட்டு இதெல்லாமே வந்து கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. சீமென்ஸும் இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கு. டிமார்ட் இன்றைக்கி மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஹுண்டாய் 1% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதானி குரூப்பில் அதானி என்டர்பிரைசஸில் பவுன்ஸ் பேக் இருந்தாலும் அதானி பவர் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், எஸ்பிஐ இந்த 3 ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ, பிஎன்பி, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் மோர் தென் 1 to 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் பக்கம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னா பிஎஸ்சி வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்குது. மோர் தென் 9%, 8 to 9% பாசிட்டிவாக இருந்தது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பையிங் டர்னாக இருந்தது. மெட்டல் இண்டெக்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இந்துஸ்தான் காப்பர், அதானி என்டர்பிரைசஸ், ஜிண்டால் ஸ்டீல், டாடா ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1 to 3% வரைக்கும் ரைஸ் ஆகிருந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயும் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஓல்டாஸை தவிர்த்து கன்சூமர் டியூரபிள்ஸில் பெரிய அளவுக்கு ஒரு அப்சைட் மொமெண்டம் இல்லை. பட் இன்றைக்கி அதிகமாக கன்சூமர் டியூரபிள்ஸ் மோர் தென் 0.5% கிட்ட இறங்கினதுக்கு ரீசன் ஆம்பர் என்டர்பிரைசஸோட ரிசல்ட் 7% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். ஐடி இண்டெக்ஸில் இன்ஃபோசிஸ் மட்டும் 0.7% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து ஃபால் ஆகிருந்தது. இன்றைக்கி நியூஸ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது பிஎஸ்சி, பாரதி ஏர்டெலோட பிளாக் டீல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செபி சேர்மனோட கமெண்ட் முக்கியமாக வீக்லி ஆப்ஷன்ஸு ரீடைன் ஆகுமா அப்படின்ற அந்த கமெண்ட் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. நேற்று நிர்மலா சீதாராமனோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 12th கான்க்ளேவில் அவங்க கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஆனால் அதில் எம்சிஎக்ஸ் வந்து ப்ரோக்கரேஜோட டவுன் கிரேட் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தாலும் பட் இன்றைக்கி கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனாலும் எம்சிஎக்ஸ் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. சிடிஎஸ்எல், ஏஞ்சல் ஒன் மோர் தென் 3 to 5% கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் அதிகமான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மிட் கேப்பில் ஹிட்டாச்சி, எல்என்டி ஃபினான்ஸ் முக்கியமாக எல்என்டி ஃபினான்ஸில் இன்றைக்கி அதிகமான வால்யூமோட 8 to 10% கிட்ட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சு. வோடஃபோன் ஐடியா மண்டே குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இண்டஸ் டவர், வோடஃபோன் ஐடியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ப்ளூ ஸ்டார், என்சிசி, டெலிவரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமான ஃபால். இதில் டெலிவரி குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க. என்சிசியும் நேற்று மார்க்கெட் க்ளோசிங்கில் ரிசல்ட் வந்தது. ப்ளூ ஸ்டார் ஆல்ரெடி நியூஸ் இம்பேக்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால 4 to 5% இறங்கியிருந்தது. இதெல்லாமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீக் க்ளோசிங். அடுத்தது ஏபிபி எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. டிவிஸ் லேபும் 3% கிட்ட இறங்கியிருக்கு. ரிசல்ட் பெரிய அளவுக்கு இல்லை. எல்என்டி ஃபினான்ஸோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. எக்ஸாவர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4% கிட்ட இறங்கியிருக்கு. ஹிண்டால்கோ நேற்று நாவலிஸோட ரிசல்ட் இம்பேக்ட்டு கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் இருந்தது அதிகமான வால்யூமோட. இன்றைக்கி ஹிண்டால்கோவோட ரிசல்ட்டு நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. 0.2% பாசிட்டிவாக, 20% கிட்ட ப்ராஃபிட்டும்
ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் இருந்தோம். நேத்தியோட ஃபால்லேருந்து இன்றைக்கி ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட ஃபைனல் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது. நியர்லி 1% பாசிட்டிவாக இருந்தது. பிஹெச்எல் ஆர்டர் என்டிபிசிலேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தது. ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இன்றைக்கி நியர்லி 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்னால பெரிய ஃபால். ஆனால் ஆர்த்தி ட்ரக்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்தது 0.5% கிட்ட பாசிட்டிவ். யூஎன்எம் மிண்டாவோட ரிசல்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது 1% கிட்ட இறங்கியிருக்கு. எம்டார் டெக்னாலஜிஸோட கைடன்ஸ் கொடுத்துருந்தது. நேற்று பெரிய அளவுக்கு ஃபால் இருந்த இந்த ஸ்டாக் இன்றைக்கி 2% பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஷாம் மெட்டாலிக்ஸ் 3% ரிசல்ட். நம்மள அரவிந்தும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்றைக்கி நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ திங்கக்கிழமை